என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அன்பான விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோ, பிடிச்ச கெரியர், ஆனால் இந்த ஸ்ட்ரைக் என் வாழ்க்கையே மாற்றிடுச்சு. இப்படி தான் ஒரு ஆர்டிஸ்ட் பயங்கரமாக ரெடிட் பிளாட்ஃபார்மில் புலம்பியிருக்காங்க. எஸ், அதை பற்றி அந்த ஃபீல்டில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இஸ் த விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரி இஸ் டையிங் அப்படிங்கிற டாபிக் வந்து ரெடிட் பிளாட்ஃபார்மில் செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. எஸ், ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட கெரியரை ஷேர் பண்ணி, நான் வந்து இந்த நிலைமையில் இருக்கிறேன், ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியல, நான் பேசாமல் விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரியோ போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, 2015 என்னோட கெரியரை நான் ரோட்டோ ஆர்டிஸ்டாக ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் 2020 என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் கேனடாவில் போய் ஒரு அனிமேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். அதே மாதிரி நான் ஒரு 3D அனிமேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணி 2021 கம்ப்ளீட் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 இயர்ஸ் வந்து ஒர்க் பர்மிட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மிஸ்ட்ரெக்ஸில் எம்பிசியில் ஒர்க் பண்ணுறேன், சிஜி லைட்டிங் ஆர்டிஸ்டாக. ஸோ என்னோடய ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பராக தான் போயிட்டு இருந்துச்சு. என்னோட கெரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேனடாவில் 2022 ஆரம்பிச்சிச்சு. என்னோட கொலீக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நான் சூப்பராக லேர்ன் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் சடனாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்ட்ரைக் வந்ததுனால எனக்கு வேலை தூக்கிட்டாங்க. பட் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எவ்வளவோ இடத்துல வேலை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அதே மாதிரி 2024 ஜூனோட பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அந்த ஒர்க் பர்மிட்டும் க்ளோஸ் ஆக போகுது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது, திருப்பி நான் வந்து இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா ஒரு பெரிய கம்பெனியில் மட்டும் தான் எனக்கு ஜாப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். மற்ற கம்பெனி எப்படி நான் சர்வே பண்ண போகிறேன், பேசாமல் நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியோட போயிடவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கொஸ்டினை வந்து அவர் அங்கே ரெடிட் பிளாட்ஃபார்மில் போட்டிருக்காரு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் போட்டிருக்காரு அப்படிங்கிறத விட இது ஏகப்பட்ட பேர் மனசில் இருக்க கொஸ்டின்ஸ் தான். இப்போ நீ எங்கே பார்த்தாலும் விஎஃப்எக்ஸை பற்றி பயங்கரமான நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான். கம்பெனி வைஸ் ஆகட்டும் சரி, ஆர்டிஸ்ட் வைஸாகவும் சரி, இது வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. பட் அதுக்கு நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும். காமனாக நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கோம், இஸ் த விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரி இஸ் டையிங். ஸோ நமக்கு தெரியும், நம்ம யாரெல்லாம் வந்து கெரியர் ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது வந்து ரெகுலர் ப்ராசஸ் கிடையவே கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் கம்பெனியை பொறுத்தும் கிடையாது. இது வந்து ஓவரால் இண்டஸ்ட்ரியை பொறுத்து. சேலரி நெகோசியேஷனுக்காக அவங்க ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரைக் வந்து அவங்க வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க. ஸோ அதனால தான் ஒரு இண்டஸ்ட்ரி மொத்தமாக அஃபெக்ட் ஆகிருக்குது ஒழிய, இது வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கோ இல்லை பர்டிகுலர் கம்பெனிஸ்க்கோ நடக்கவே கிடையாது. இது எவ்ரி வீக் நடக்க போதா, இல்லை எவ்ரி இயர் நடக்க போதா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன்ஸ் தான். இது அந்த ஏஐ இது வந்து ரொம்ப நடந்திருக்கணும். பட் இது சடனாக நடந்ததுனால எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய இம்பாக்ட். இந்த மாதிரி ஒரு மேபி ஒரு ஸ்ட்ரைக் நடந்துச்சு அப்படின்னா மேபி அது யூஎஸ் மட்டும் அஃபெக்ட் பண்ணும், இல்லை கேனடா மட்டும் அஃபெக்ட் பண்ணும். பட் இந்த ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ஆஃப் த வேர்ல்டு வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப சஃபர் ஆயிருக்காங்க. பட் வி அக்செப்ட் தட். பட் அதுக்கு வந்து இதுதான் பர்ஃபெக்டான ரீசன். ஸோ இதனால வந்து நம்ம விஎஃப்எக்ஸ் கரியர் டவுன் ஆக போகுது, அவ்வளோதான், நம்ம கரியர் சேஞ்ச் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி அந்த ட்வீட்டுக்கு இன்னொருத்தர் ரிப்ளை பண்ணியிருக்காரு, தம்பி நீ வந்து ஒரு எமோஷனில் சொல்கிற, உன்னோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே புரியுது. பட் ஆனால் இது உனக்கு மட்டும் நடக்கலப்பா, வேர்ல்டு ஓவர் எல்லாத்துக்குமே வந்து எல்லாருமே இந்த சுச்சுவேஷன் தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒன்றை மாதிரி மற்றவங்க யாரும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணலை. பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும் விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு பேக் டு த நார்மல். கண்டிப்பாக நார்மல் ஆகிடும். இது வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை, அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கிறோம். பட் இது நெக்ஸ்ட் இயர்லேயோ இல்லை கண்டிப்பாக வந்து நார்மல் ஆனதுக்கப்புறம் இதை விட பயங்கரமான பூம் தான் இருக்க போகுது. பிகாஸ் ஒர்க் வைஸ் என்ன தான் வந்து எம்எல் அண்ட் ஏஐ இது வந்து நம்ம கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுத்தாலுமே நம்மளோட ஒர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் அதிகமாக தேவைப்பட தான் போகிறாங்க. பட் அதனால் ஃபியூச்சரில் நீ பாட்டு இப்படி டிவைட் ஆகிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் நீ திருப்பி வரது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா யோசிச்சுக்கோ. என்னால் உன்னோட எமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுக்க முடியுது. பட் இதுதான் நம்ம சுச்சுவேஷன். ஸோ இதனால வந்து நம்ம விஎஃப்எக்ஸ் இஸ் டையிங் அப்படின்லாம் நம்ம கிடையவே கிடையாது. நம்ம கண்டிப்பாக நார்மல் ஆகிடுவோம்னு சொல்லிட்டு இதுக்கு அவர் பர்ஃபெக்டாக ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்ஷனான ஹேண்டில் கைஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இந்தியாவிலே நிறைய பேர் நினச்சிருப்பீங்க அவ்வளோதான். நிறைய பேருக்கு வந்து நெகட்டிவ் ஸ்பெட் பண்ணியிருப்பீங்க, இல்லை வேணாப்பா அந்த ஃபீல்டுக்குள்ளே வராத, நீ இந்த அங்கே போகாத இங்கே பண்ணாதன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஐம் டெல்லிங் யூ கைஸ், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஓகே, ப்ளீஸ் ஸ்டாப். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் இருந்தாலுமே சரி இந்த சுச்சுவேஷன் நார்மல் ஆச்சு அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்க்காத பூம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பட் இது பர்ஃபெக்டான பூமாக இருக்க போகுது. பிகாஸ் ஆல்ரெடி வந்து கோவிட்ல முடிச்சதுக்கப்புறம் ஒரு சடன் பூம் வந்து திருப்பி இறங்குச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு ஸ்டெடியான பூமாக இருக்க போகுது. எஸ், நம்மளோட ஜாப்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக அதோட ஒர்க் வைஸ் எல்லாமே மாறதான் போகுது. நிறைய அட்வான்டேஜஸ் வந்துருச்சு ஏஎம்எல் மூலயமா. ஸோ நிறைய டெக்னாலஜி இன்வால்வ் ஆகிருக்குது. ஸோ அதனால் ஆர்டிஸ்ட் வந்து நமக்கு அதிகமாக தேவைப்பட தான் போகிறாங்க. ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ அன்ரியல் அண்ட் இந்த ப்ராசஸ்மே வந்து கூட நடந்து தான் இருக்குங்கிறப்ப நம்மளோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஃபீல்டு வந்து கண்டிப்பாக பேக் டு த நார்மல் ஆகிடும்.
ஓகேங்களா? அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பணும். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டை விட யாருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ். அவங்கள தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்ஸ் பண்ணி இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கம்பெனிஸ் ஓப்பனிங்ஸ் இருக்குன்னா ஈஸியாக அவங்களால ஜாப் போக முடியும். பட் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ரொம்ப பாவம் இந்த சுச்சுவேஷன்ஸில். ஆல்ரெடி அவங்க வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணி ரொம்ப நாளாக உட்காந்துருக்காங்க. பட் இப்போதைக்கு அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து யோசிக்கணும், ஓகே நம்ம வந்து ஜாப் விட்டுட்டு போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. பட் ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து நம்ம இதை பற்றி ஒரு பர்சன் கூட யோசிக்கவே கூடாது. பிகாஸ் வி நோ அவர் இண்டஸ்ட்ரி இஸ் ரியலி குட். ஓகே, ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஸ்ப்ரெட் த நெகட்டிவிட்டி கைஸ். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோட ஒரு மெயின் கன்க்ளூஷன்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே காஸ், பாய்.